நடிகர் அஜித் அவரோட சம்பளத்தை வந்து குறைச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்களே சார், என்னாச்சு? குறைச்சி தானேங்க ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். இப்போ நீங்கள் தொடர்ந்து இங்கே சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நடைமுறையை முதல்ல நீங்கள் ஏற்றுக்க பழகணும். இப்போ ஒரு காலத்தில் ரஜினி வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கினார், இன்றைக்கே அவர் குறைச்சிக்கிறாருன்னா சூழ்நிலை அவருக்கு தெரியுது. யாராக இருந்தாலும் அதை செய்வாங்க. அது தனுஷ் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், யாராக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டை இறங்கும்போது நம்ம மார்க்கெட்டு இறங்குதோ இல்லையோ டோட்டலாகவே சினிமாவுக்கு ஒரு கட்ட நேரமாக இருக்குது. ஓடிடி வந்து பெரிய அளவு விழுந்துருச்சு. இப்போ ஓடிடி மார்க்கெட்டு விழுந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. அப்போ நான் மட்டும் குறைக்க மாட்டேன்னு நீங்கள் நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யதார்த்த உலகத்துக்கு இப்போ தான் வர்றாரு. 185 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் 165 கோடியாக குறைச்சார். அப்போவும் இங்கே தயாரிப்பாளர்கள் வரல. அப்போ 150 கோடியாக வேணால் ஃபைனல் பண்ணிக்கிங்க, அதுக்கு மேலே என்னால் குறைய முடியாது, நீங்கள் தயாரிப்பாளர்களை பாருங்கள் அப்படின்னு அவர் மேனேஜர் அனுப்புகிறாரு. அவர் மேனேஜர் வந்து நிறைய நிறுவனங்களை அட்டன் பண்ணுறாரு. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு 150 கோடிக்குமே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஃபைனலாக 90 கோடி சம்பளம் அவர் ஓகேன்னா நாங்கள் படம் பண்ணுறோங்கிற அளவுக்கு சில தயாரிப்பாளர்கள் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அஜித் இறங்கி வருவாரன்னு தெரியல. ஒருவேளை நானே சொந்த படம் எடுக்கிறேன்னு அவர் எடுத்தால் உண்டு, இல்லைன்னா இந்த 90 கோடிக்கு தான் நடிக்கணும்.